நடுநாடியோடு கூடி நடமாடும் உருவே, நடராஜ 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 குருவே. வணக்கம். நம்ம முதல் காணொளி போட்டு சரியாக 39வது நாளில் 1000 சந்தாதாரர்கள் நமக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு எப்படி நாங்கள் நன்றி சொல்கிறது அப்படின்னு எங்களுக்கு தெரியல. உங்களுக்கெல்லாம் நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். இது ஒரு சிறு மகிழ்ச்சியாக எங்களுக்கு இருந்தாலும் எங்கள் மேலே நீங்கள் வச்சுருக்க நன்மதிப்பும் அந்த ட்ரஸ்ட்டையும் எப்படி நாங்கள் கட்டி காப்பாற்ற போகிறோம் அப்படிங்கிற ஒரு சிறு பயமும் எங்களுக்கு வருது. அதனால் அது பெரிய பொறுப்பு அப்படின்னு நாங்கள் அதை பார்க்குறோம். எங்கள் காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தவங்களுக்கும் முதல்ல எங்கள் நன்றியை சொல்லிவிட்டு இப்போ காணொலிக்குள்ளே நம்ம போகலாம். நம்மளோட ஆன்மீகம் என்றால் என்ன அப்படிங்கிற முதல் காணொலியில் என்ன நான் சொல்லியிருப்பேன் அப்படின்னா, இறை மற்றும் ஆன்மா அப்படிங்கிறது வெளியில் எங்கே இருக்கோ உள்ளே எங்கே இருக்குது அப்படின்னு ரெண்டுத்தையும் நம்ம தெரிஞ்சிக்காமல் இருக்கோம் அப்படின்றது நான் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். அடுத்தது என்ன நான் சொல்லியிருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையான ஆன்மீகத்தை ஒருத்தர் வழிகாட்ட முடியும் நம்மளுக்கு, குறிப்பாக குரு. ஆனால் அவர் நமக்காக நடக்க முடியாது, நம்ம தான் நமக்காக அது நடக்கணும், நம்மளும் இன்னொருத்தருக்காக நடக்க முடியாது அப்படின்றதையும் நம்ம அந்த இடத்துல பார்த்தோம். ஒரு புத்தகத்துலேயோ ஒரு ஆள்கிட்டேயோ போயிட்டு நம்ம ஆன்மாவை பற்றி நம்ம கேட்டால் அவங்களுக்கு எப்படி தெரியும் அது? ஏன்னா நம்ம தான் நம்ம ஆன்மா கிட்ட ரொம்ப கிட்ட இருக்கோம் அப்படிங்கிறத தான் அந்த முதல் காணொலியில் முக்கியமாக நம்ம பார்த்தோம். அந்த இறை மற்றும் ஆன்மா வெளியிலையும் உள்ளேயும் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் அதுக்கு அடுத்த காணொலி. அந்த பிரபஞ்ச உற்பத்தியில் ஆரம்பித்து நம்ம கடைசியாக பார்த்த அந்த கோயில் ரகசியங்கள் மட்டும் அந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பார்த்தோம். இப்போ அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது பாக்கி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு. அப்போது குரு அப்படின்னா என்ன, இல்லாட்டி யார், அதோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது அடிப்படையான விஷயங்களை கொஞ்சம் நம்ம இந்த காணொலியில் பார்ப்போம். குரு குரு அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பிரித்து பார்த்தோம் அப்படின்னா கு ப்ளஸ் ரு அப்படின்னு வருது. ஸோ சமஸ்கிருதத்தில் கு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அறியாமை அப்படிங்கிற அர்த்தம் ஆகும். என்னது? அறியாமை. அப்போது ரு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா விளக்குபவர் அப்படின்னு அர்த்தம். விளக்குபவர் அப்படின்னா ரிமூவல். ஸோ அப்போது அறியாமையை யார் விளக்குறாங்களோ அவங்க தான் குரு அப்படின்னு அர்த்தம். அப்போது நம்ம ஏற்கனவே அறியாமை அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். அறியாமைன்னா இருட்டு, கும் இருட்டு அப்படின்னு நம்ம ஒரு காணொலியில், பழைய காணொலியில் நம்ம பார்த்தோம். அப்போது ஒரு இருட்டை விளக்கி வைக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன தேவை அப்படின்னா ஒன்றும் தேவையில்லை, ஒரு வெளிச்சம் இருந்தால் போகும். ஸோ வெளிச்சம் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா கும்மிருட்டை விளக்குறதுக்கு தேவையான ஒரு விஷயம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அப்போது குரு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த வார்த்தைக்கு அர்த்தம் அறியாமையை யார் விளக்குறாங்களோ அவங்க தான் குரு. அப்போது இந்த இடத்துல அறியாமை அப்படின்னா என்ன, எதை நம்ம அறியாமல் இருக்கோம் அப்படின்னா நாம் யார் அப்படிங்கிறத தான் உண்மையான நாம் யார் அப்படிங்கிறத தான் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா அறியாமல் நம்ம இருக்கோம். அப்போது அதை நம்மளுக்கு யார் அறிய வைக்கிறாங்களோ அவங்க தான் நமக்கு குருவாக முடியும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல அதுக்கு அர்த்தம். அந்த குரு ஒரு ஆளாக தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு அவசியம் கிடையாது. அந்த குரு வெளியில் எப்படி இருக்குது, நமக்குள்ளேயும் எப்படி இருக்குது, அப்புறம் அதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்றத சில அடிப்படையான விஷயங்களை மட்டும் நம்ம இந்த காணொலியில் பார்க்கலாம். இங்கே பெரும்பான்மையான மக்களுக்கு என்ன கேள்வி இருக்குது அப்படின்னா, நமக்கான குருவை நாம் எப்படி தேர்ந்தெடுப்பது? இதுக்கு நம்ம பதில் கொடுக்கணும் அப்படின்னா நமக்கான குருவை நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நம்ம இருக்கிற மட்டும் நம்ம 100க்கு 100% ஒரு போலியான ஒரு குரு கிட்ட தான் போய் சென்று சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா அந்த குருனா அந்த வார்த்தைக்கு அர்த்தம் நம்ம என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அறியாமையை விளக்குபவர், அவர் தான் குரு அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போ அந்த அறியாமையில் தான் நம்ம இருக்கோம். ஏன்னா நாம் யார் அப்படின்னு இப்போ நம்ம உண்மையாக தெரிஞ்சுக்காம இருக்கிற பட்சத்தில் நம்ம போயிட்டு என்ன பண்ண முடியாது அப்படின்னா நம்ம போய் ஒரு குருவை தேர்ந்தெடுக்க முடியாது. ஆனால் இதுதான் உண்மை. இதை புரிஞ்சுக்காம நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா இன்னைக்கு இந்த உலகமே வணிகமயமாக்கப்பட்டு இருக்கு. ஸோ அதனால கொஞ்சம் நமக்கு காசு இருந்தது அப்படின்னா எதையுமே விலை கொடுத்து வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் என்ன பண்ணோம், ஒரு குருவையும் என்ன பண்ணலாம் அப்படின்னா விலை கொடுத்து நம்ம வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம், நம்ம சில பேர் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த ஒரு இது மட்டும் இல்லாமல் எப்படி இருந்தாலும் நம்மளா போய் ஒரு குருவை தேடிட்டு போயிட்டு ஒருத்தர் நல்லா பேசுகிறாருப்பா, ஆஹா அருமையாக விளக்கம் கொடுக்குறாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரை நான் குருவை ஏற்றுக்கிறேன், இல்லாட்டி அவரை நான் பின்பற்ற ஆரம்பிக்கிறேன், இல்லாட்டி அவர்கிட்ட போய் நான் சேர்ந்துக்கிறேன், அவரோட கூட்டத்தில் போய் நான் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு பெரும்பான்மையான மக்கள் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அலமோதிக்கிட்டு ஒவ்வொருத்தர் பின்னாடியும் நம்ம போய்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஒன்று நாளைக்கு ஒன்று அப்படின்னு போயிட்டு இருக்கோம். ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எங்கேயும் ஒரு அளவுக்கு மேலே என்ன பண்ண முடியாதுன்னா நம்மளை எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. ஏன் மாட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல முக்கியமாக நம்ம பண்ண வேண்டிய விஷயம்
நமக்கான குரு யாரு அப்படின்ற தேடுற அந்த அந்த நினைப்பை முதல்ல வந்து விட்டுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, உண்மையாவே வந்து நம்ம ஒரு நல்ல ஒரு சீடனா இருக்கிறதுக்கு என்ன தகுதி வேணும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம வந்து பார்க்கணும். ஏன்னா நமக்கு தான் இப்போ இந்த இடத்துல ஒரு தேவை இருக்கு. என்ன தேவை இருக்குன்னா, உண்மையான நாம் அப்படிங்கிறது வந்து நம்ம இப்போ அறியாம இருக்கிறதுனால அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அந்த தேவை நமக்கு தான் இருக்கு. ஓகேங்களா? அந்த சீடங்கிற நிலைக்கு நம்ம வந்தாதான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா வந்து நம்மளுக்கு குரு வந்து கிடைப்பாரு. அது எப்படி கிடைப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த சீடன் அப்படிங்கிற அந்த பக்குவத்துக்கு நம்ம வரல அப்படிங்கிறதுனால தான் நம்மளா போய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா, போய் ஒரு குருவை தேடிக்கிட்டு இருக்கோம் நம்ம. ஆனால் நம்ம இப்போ என்ன பார்த்தோம் அப்படின்னா, நம்மளா போய் தேடுற மட்டும் அந்த குரு வந்து போலியான குரு தான் வந்து அமைவார் நம்மளுக்கு. ஏன் அப்படின்னா, அவங்கவுங்களுக்கு என்ன பக்குவமோ இப்போ இருக்குமோ அந்த பக்குவத்துக்கு இதுதான் வந்து இயற்கையில் நம்மளுக்கு வந்து வழங்கப்படும். ஸோ அப்போ நம்ம பண்ண வேண்டிய விஷயம் இந்த இடத்துல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்குரிய குருவை நம்ம தேட நிறுத்திட்டு நம்ம அந்த உண்மையான அந்த ஆன்மீக தேடல் நம்மளுக்கு இருக்கா ஃபர்ஸ்ட் அப்படி பார்க்கணும். அப்படி உண்மையான ஆன்மீக தேடல் நம்மளுக்கு இருந்தது அப்படின்னா, நம்மளோட நிலைக்கு ஏற்ற மாதிரி, ஏன்னா நான் ஆரம்பத்திலேயே முதல்லயே சொல்லியிருக்கேன், பல காணொலிகள் என்ன சொல்லியிருக்கேன்னா, நம்ம விரும்பினாலும் விரும்பாட்டியும் ஆன்மீகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து படிப்படியா இருக்கு, படிநிலையில இருக்கு அப்படிங்கிறத நான் வந்து பல காணொலிகள் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. ஸோ அப்போ ஒவ்வொருத்தர் ஒரு நிலையில இருக்கும், நம்ம விரும்பினாலும் விரும்பாட்டியும். அதனால நம்மளோட நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம தேடல் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் தேடல்னு ஒன்று இருக்கணும். அந்த தேடல் உண்மையா வந்து இருந்தது அப்படின்னா வந்து இயற்கை, இந்த இடத்துல இயற்கை அப்படின்னா நான் என்ன மீன் பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முதல்ல நம்ம பேசணும் பாருங்க, ஆதியா அப்படின்னு நம்ம வந்து சொன்னோம், அதுதான் ஆதி அப்படின்னு சொன்னோம். அடுத்தது என்ன சொன்னோம்னா, அதுக்கு இன்னொரு பேர் மாயை அப்படின்னு சொல்லலாம், இல்லாட்டி தாய் அம்மா அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம் ஏற்கனவே. அதை வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இயற்கை அப்படின்னு வந்து சொல்லலாம். அந்த அந்த முதல்ல நம்ம பார்த்த அந்த பதத்துக்கு இயற்கை அப்படின்னு வந்து ஒரு வார்த்தை இருக்கு. இந்த இயற்கைங்கிற வார்த்தையை தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து நாத்திகவாதிகள் வந்து பிடிச்சிப்பாங்க. அந்த இயற்கைனா என்னன்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த இடத்துல வந்து இறைவன் அப்படிங்கிற வார்த்தையை அதில் இல்லைங்கிறதுனால என்ன பண்ணிப்பாங்க, அவங்க அது சௌகரியமா வந்து அந்த வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு இயற்கைன்னு நாத்திகவாதிகள் வந்து அதை தான் வந்து ஆரம்பம் அப்படிங்கிற மாதிரி அந்த எடுத்து அவங்க பேச ஆரம்பிப்பாங்க. ஆனால் உண்மையாக அவங்கள போய் இயற்கைனா என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களால விளக்க முடியாது. ஸோ அது இயற்கை அப்படின்னு சொல்லலாம் அந்த ஆதியை. நெக்ஸ்ட் என்ன சொல்லலாம் அப்படின்னா, இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பிரகிருதி அப்படின்னு சொல்லுவாங்க சமஸ்கிருதத்தில். ஸோ பல விதமாக வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, சீடனை ஆகிறதுக்கே வந்து ஒரு பக்குவம் ஃபர்ஸ்ட் முதல்ல தேவை. அந்த டிசைபிளா நம்ம ஆனாதான் நமக்கு வந்து நமக்குரிய குரு வந்து இயற்கையின் மூலமா நமக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னா அனுப்பி வைக்கப்படுவாங்க. அவங்கவுங்க பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி. டிசைன்ல வந்து இப்படிதான் வந்து இருக்கு. ஓகேங்களா? இதை நம்ம பார்க்கறது இல்லை, அவ்வளவுதான். நம்மளா போய் ஒரு விஷயத்த வந்து தேடி போனோம், இப்ப இருக்க நம்மளோட பக்குவத்தில் நம்ம தேடி போனோம் அப்படின்னா 100க்கு 100% வந்து பொய்யான ஒரு குரு கிட்ட போய் மாட்டுவோம். பொய்யான குரு அப்படின்னா என்ன, அப்போ உண்மையான குருனா என்ன, பொய்யான குருனா என்னன்னு நம்ம இப்போ கொஞ்சம் பார்க்கலாம். உங்களுக்கு குரு அப்படின்னா இந்த இடத்துல என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம பெரும்பாலும் வந்து என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா வந்து குரு அப்படின்னா ஒரு டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு உலகம் பூரா வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கு. டீச்சர்னா நான் ஆன்மீகத்தை மட்டும் சொல்ல, இந்த குருங்கிற வார்த்தையே வந்து சர்வசாதாரணமா வந்து எல்லா ஃபீல்ட்லயும் வந்து இன்னைக்கு உபயோகிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒருத்தர் கற்றுக் கொடுத்தாங்க அப்படின்னா உடனே அவங்க வந்து குரு 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 பிஸ்னஸ் டீச்சர், அந்த டீச்சர், இந்த டீச்சர், எல்லாமே அந்த குரு, இந்த குரு, கார்பரேட் குரு வந்து எல்லாமே திரும்ப இடம்லாம் வந்து நீ குரு குரு குருன்ட்டு இன்னைக்கு வந்து ஒரு ஹைடெக் வியாபாரமா வந்து போயிட்டு இருக்குது உங்களுக்கு. ஆனா உண்மையில வந்து குரு அப்படின்னா அவங்க வந்து டீச்சர் வந்து கிடையாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டீச்சருக்கும் குருக்கும் இருக்க முதல்ல அந்த வேறுபாடு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டீச்சர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு டீச் பண்றவங்கன்னா இந்த இடத்துல என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு புக்கையே எடுத்து வச்சுக்கிட்டு அது என்ன சப்ஜெக்ட் வேணா இருக்கலாம், எதை பத்தி வேணா இருக்கலாம் உலகத்துல, அந்த புக்கை பற்றி எடுத்து வச்சுக்கிட்டு அவங்க அதை படிச்சுக்கிட்டு அதை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணலாம்னா அதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வெளிப்படுத்தலாம். அது வந்து இதுதான் வந்து பெரும்பான்மை இடத்துல வந்து நம்ம குழந்தையிலேருந்து நம்ம வந்து கிளாஸுக்கு போயிட்டு இந்த மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரி டீச்சர் தான் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு விஷயத்தை டீச் பண்ணுறாங்க. ஸோ இந்த டீச் பண்ணுற இதுதான் வந்து டீச்சிங். பொதுவாக வந்து இதுதான் வந்து உலகம் பூரா நடந்துகிட்டு இருக்கு. இது வந்து டீச்சிங் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யார் வேணாலும் அந்த புக்கை படிச்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் வந்து என்ன பண்ணலாம்னா அதை டீச் பண்ண முடியும், விவரிக்க முடியும், அந்த விளக்க முடியும். ஆனால் குரு அப்படிங்கிறது ஒரு புக்கை படிச்சுட்டு டீச் பண்ணுறவங்க வந்து கிடையாது. அதனால் வந்து நம்ம வந்து குரு டீச்சர் ரெண்டுத்துக்கு ஒரு வேறுபாடை முதல் புரிஞ்சுக்கணும். அந்த இடத்துல குரு அப்படின்னா யாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க தன்னை உணர்ந்தவங்க. ஓகேங்களா? ஸோ தன்னை உணர்றதுங்கிறது வந்து எந்த ஒரு புக்லையும் கிடையாது. எந்த புக்லையும் போய் நம்ம தன்னை ஒரு புக்கை படிச்சுட்டு தன்னை உணர்ந்ததான் வந்து உலகத்தில் வந்து உங்கள் எந்த வரலாற்றையும் நீங்கள் வந்து அப்படி ஒரு ஆளை வந்து நீங்கள் பார்க்கவும் முடியாது, நீங்கள் காட்டவும் முடியாது. ஸோ இதுதான் வந்து ஒரு முக்கியமான வேறுபாடு ஒரு நார்மல் டீச்சருக்கும் ஒரு குருக்கும். அப்போ குருவை வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு வார்த்தையில் சொல்லணும்னா அவங்களை வந்து இங்கிலீஷ் சொல்லணும்னா மாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். மாஸ்டர்ஸ்னா ஒரு ஆண் டீச்சர் தான் மாஸ்டர்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். உண்மையான மாஸ்டர்ஸ் அப்படின்னா தன்னை யார் உணர்றாங்களோ அவங்கள குருன்னு நீங்கள் சொல்லலாம், இல்லாட்டி வந்து இங்கிலீஷில் வந்து மாஸ்டர்னு சொல்லலாம். ஆனால் அது டீச்சர் வந்து ஒரு குரு கிடையாது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இந்த வேறுபாடை வந்து நம்ம ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். இது ரொம்ப அடிப்படையான விஷயம்.
அதனால் வந்து நம்ம வந்து அன்றாட வாழ்க்கையில் இந்த 2 வார்த்தையும் வந்து கலந்து வந்து உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்கோம். அப்போ தன்னை உணர்ந்தவங்க தான் வந்து குரு. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா, நான் முதல்ல என்ன சொன்னேன்னா இதுக்கு முன்னாடி, நம்மளா போயிட்டு ஒரு குருவை தேர்ந்தெடுத்தோம்னா, கண்டிப்பா வந்து ஒரு தப்பான ஒரு குரு கிட்ட தான் போய் மாட்டுவோம் அப்படின்னு சொன்னேன். அது ஏன் அப்படிங்கிறத இப்ப நான் சொல்றேன் உங்களுக்கு. நம்ம இப்ப தன்னை உணராம இருக்கோம். அப்ப தன்னை உணர்றதெல்லாம் என்ன அப்படின்ற அந்த நிலை நம்ம இப்ப அந்த நிலையில நம்ம இல்லைங்கிறதுனால, ஏற்கனவே ஒருத்தர் வந்து தன்னை உணர்ந்தாரா, தன்னை உணரலையா அப்படின்ட்டு என்ன பண்ண முடியாது. நம்மளால வந்து அந்த இடத்துல ஒரு முடிவு கட்டுற நிலையில வந்து நம்ம இல்ல. ஏன்னா அந்த அனுபவம் வந்து நம்மளுக்கு இப்ப இல்ல. அதனால தான் வந்து என்ன பண்ண முடியாதுன்னா, இவர் உண்மையான குருவா, இல்லாட்டி ஒரு பொய்யான குருவான்ற அந்த தேர்ந்தெடுக்கிற தன்மை வந்து நம்மளுக்கு இப்ப இல்லங்கிறது தான் வந்து அந்த இடத்துல அடிப்படையான உண்மை. இந்த ஒரு காரணத்துக்காக தான் என்ன பண்றோம்னா, நம்மளா தேடி போறது மட்டும் என்ன பண்ண முடியாது அப்படின்னா, ஒரு உண்மையான குரு கிட்ட போய் நம்ம மாட்ட முடியாது. என்னடா இப்படி சொல்ற அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்துல குருன்னு இல்லையா? திரும்புற இடம்லாம் குருக்கள் இருக்காங்க இன்னைக்கு. குருன்னு சொல்லிக்கிட்டு அவங்கள வந்து அந்த குரு, எனக்கு இந்த பேரு, எனக்கு அந்த குரு, என்னென்னமோலாம் இருக்கு. ஒவ்வொருத்தரையும் குறிப்பிட்டு சொல்ல விரும்பல. உலகம் பூரா நான் சொல்றேன். இங்க மட்டும் இல்ல. திரும்புற இடம்லாம் அவ்வளோ குருக்கள் இருக்காங்க. ஆனா அவங்களா வந்து எல்லாரும் தன்னை உணர்ந்தவங்களா? இல்லாட்டி வந்து அந்த மாதிரி தன்னை உணர்ந்தவங்க கிட்ட இப்ப நம்ம போய் நான் சொல்றேங்கிறதுக்காக யாரும் போகாம இருக்க போறதில்ல. எல்லாரும் போய்க்கிட்டு தான் இருக்க போறோம். அப்படி இருக்கும்பொழுது அவங்களால வந்து நம்ம தன்னை உணர முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா டிசைன்ல எப்படி இருக்கு அப்படின்னா, நம்ம இன்னும் தயாராகாத பட்சத்தில் என்னதுக்கு தயாராக அந்த சீடன்கிற என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த தேடல். நமக்குள்ள அந்த உண்மையான அந்த ஆன்மீகம்னா என்ன சொல்றேன்னா, அந்த இறைனா வந்து ஒரு ஆளு, கடவுள் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. அது அப்படி கிடையாது. அதை தான் வந்து நம்ம வந்து முதல்லயே வந்து அந்த 2 காணொளியில முடிஞ்ச மட்டும் நான் அதை விளக்குனேன். என்ன விளக்குனேன் அப்படின்னா வந்து, இறை அப்படிங்கிற விஷயம் வந்து சிவம் அப்படிங்கிற விஷயம், அந்த அளவிட முடியாத விஷயம் வந்து எப்படி இருக்குது, எப்படி அது வந்து வெளியில உருவாகுது, அது எப்படி உள்ள உருவாகுது, உள்ள எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான் வந்து நம்ம இவ்வளவு காலநிலையில நம்ம சிறுக சிறுக பார்த்தோம். ஸோ இது இப்படி இருக்கிற ஒரு விஷயத்த வந்து உணரணும் அப்படின்னா வந்து இப்ப நம்ம இருக்க பக்குவத்துல அது உணர முடியாது. இப்ப இருக்க பக்குவத்துல எப்படி நம்ம உணர முடியும்னா, எல்லையற்று இருக்குது. அந்த எல்லையற்று இருக்கிறத வந்து நம்ம எல்லையில இருந்துட்டு உணர முடியாது. ஆனா அன்னைக்கே வந்து ஒரு க்ளூ கொடுத்துருப்பேன். அதை உணர்றதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன வழி இருக்குன்னா, நம்மளும் எல்லையற்று ஆனாதான் அது பண்ண முடியும்னு சொன்னேன். அந்த நம்மளும் எல்லையற்று போகாம இப்ப எல்லைக்குள்ள உட்பட்டுக்கிட்டு அந்த எல்லையற்ற விஷயத்த புரிஞ்ச மாதிரி நினைச்சுக்கலாம். அது வந்து நிஜம் கிடையாது. அது வந்து நிழல், சப்ஸ்டியூட். ஓகேங்களா? நம்ம நினைக்கிறதுக்கு வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. யார் வேணா என்ன வேணா நினைச்சுக்கலாம். நானே ராஜா, உலகத்தையே நான் தான் கடவுள்னு கூட நான் நினைச்சுக்கலாம். ஆனா கடவுளுங்கிறது ஒரு ஆள் கிடையாது. முதல்ல அதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். அது ஒரு தன்மை, அது ஒரு இருத்தல், அது உண்மை, சத்தியம் அப்படின்னு நம்ம பேசணும். அதை வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, ஒரு வார்த்தைக்குள்ளேயோ ஒரு புக்குக்குள்ளேயோ என்ன சொல்றது அடக்க முடியாது. அப்படி அடக்க முடிஞ்சுது அப்படின்னா அந்த இடத்துல வந்து அந்த சத்தியத்துக்கு வந்து ஒரு என்ன வேல்யூ இருக்கு, என்ன மதிப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அப்போ அந்த இடத்துல அந்த வார்த்தைக்கு தான் மதிப்பு. ஸோ அதனால தான் எதற்குள்ளும் அடங்காத ஒரு பொருள் இது. எதற்குள்ளும் அடங்காத பொருள் வெளியில எப்படி இருக்கு, உள்ள எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான் வந்து நம்ம வந்து பார்த்தோம் இவ்வளவு நாள். ஸோ அப்ப அந்த குரு அப்படின்னா யாரு, உண்மையான குருன்னா யாரு அப்படின்னா தன்னை உணர்ந்தாங்க. ஸோ அப்ப தன்னை உணர்ந்தா தலைவனை உணர முடியும் அப்படின்னு வந்து முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அப்போ தன்னை தலைவன் அப்படின்னா இந்த இடத்துல இறை. அப்ப இந்த இடத்துல தலைவன் அப்படின்னா யாரு அப்படின்னா நாம் தான் தலைவன். அதை தான் வந்து நம்ம பார்த்தோம். அந்த ஆன்மீகத்துல வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஆன்மா அதுதான் வந்து இறையா இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ அப்போ தன்னை உணர்றது அப்படிங்கிறது தான் வந்து இந்த உண்மையான இறையை உணர்றது. ஸோ அப்போ இது நம்ம இன்னும் ரொம்ப டீப்பாலாம் வந்து நம்ம பார்க்கல. அதாவது எல்கேஜி லெவலில் தான் வந்து ஏன்னா எல்லாருக்கும் புரியணுங்கிறதுக்காக தான் வந்து ஃபர்ஸ்ட் மேலோட்டமாக வந்து அதை எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க ஆரம்பித்தோம். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அப்போ அந்த குரு அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அவங்க தன்னை உணர்ந்தவங்க. அப்போ அவங்க தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா வந்து நமக்கு வந்து வழிகாட்டியா இருக்க முடியும் இந்த இடத்துல. ஏன்னா நம்ம இப்போ நம்மள உணராம இருக்கிறதுனால தன்னை உணர்ந்த ஒருத்தர். ஏன்னா குருங்கிறதுக்கு என்ன சொன்ன அந்த அறியாமையை நீக்கணும். அந்த இடத்துல அறியாமைங்கிறது என்னன்னா நம்ம இன்னும் உண்மையான நம்ம யாரு அப்படின்னு அறியாம இருக்கோம். அப்போ அவங்கள அறிஞ்சவங்க அவங்க தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்மளுக்கு தொட்டு காட்ட முடியும் அப்படின்வாங்க. ஸோ அதான் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு குரு தொட்டு காட்டாத எந்த வித்தையும் வந்து பாழ், இல்லாட்டியே வந்து அது நம்மளுக்கு சுட்டு போட்டாலும் வராது அப்படின்னு வந்து நம்ம சொந்த தமிழ்ல சொல்லியிருப்பாங்க ஏற்கனவே. ஸோ அதுக்கு ரொம்ப ஆழ்ந்த அர்த்தங்கள்லாம் இருக்கு. ஆனால் மேலோட்டமான அர்த்தம் வந்து இதுதான். இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்காம நம்மளா ஒரு குருவை தேடி போய் அது நம்ம கிட்ட காசு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் நம்ம பண்றதுனால இந்த வணிகமான இந்த உலகத்துல இப்ப நம்ம இருக்கிறதுனால தான் இப்ப இதை புரிஞ்சுக்கிட்டு தான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த குருங்கிறதே ஒரு ஹைடெக் பிசினஸா வந்து போயிட்டு இருக்குது. என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா என்கிட்ட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரீம் மார்க்கெட்டிங். ஸோ மக்களும் என்ன பண்றாங்க அப்படின்னா இதெல்லாம் புரியாம வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா போய் எல்லாருக்கிட்டையும் போயிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, போறது தப்புன்னு கிடையாது. ஆனா இதனால வந்து அவங்கள உண்மையாவே தன்னை உணர்ந்தாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருத்தரை கூட இந்த உலகத்துல நீங்க அப்படின்னு காட்டவே முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் எப்போதுமே ஒரு விஷயத்த வந்து எனக்கு என்னை சார்ந்திருக்கவங்க கிட்ட நான் ஒரு விஷயத்த எப்போதுமே நான் சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையான ஆன்மீகம் அப்படிங்கிறது என்னைக்குமே வந்து 1 to 1 தான். ஏன்னா ஆன்மா வந்து எப்போதுமே வந்து தனியா இருக்கிற ஒரு விஷயம்.
அப்போ நீங்கள் ஒரு ஒரு உண்மையான ஆன்மீகத்தை வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஒரு கும்பலில் வந்து கொடுக்கவே முடியாது. அது வந்து நிச்சயமாக வந்து சாத்தியமற்ற ஒன்று. ஆனால் திரும்ப இடம்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு குரு, டிசைபிள்ஸ், சிஷ்யர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், டிசைபிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோயர்ஸ்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, எங்கே பார்த்தாலும் கும்பல் கும்பலாக உலகம் பூரா வந்து இருக்குது. இது வந்து ஆன்மீகத்தில் இது வந்து கேட்க நல்லா இருக்கும். ஓகேங்களா? இது வந்து உண்மையாகவே வந்து ஆன்மீகத்தை நம்மளோட ஆன்மா அந்த இடத்துல புரிஞ்சிக்க முடியுமா? நான் தெரிஞ்சுக்கிறத பற்றி பேசுகிறேன், இந்த இடத்துல புரிஞ்சுக்கிறத பற்றி பேசுகிறேன். அப்போ உண்மையாகவே இதை வந்து நம்மளோட ஆன்மீகத்தில் வந்து நம்ம இதை வந்து நம்மளோட ஆன்மாவை நம்ம புரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக என்ன கேட்டிங்கன்னா அதுக்கு வாய்ப்பு மிக 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 குறைவு. அப்போ அந்த கும்பல்லாம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கும்பலில் வந்து நடக்கிறது எல்லாமே வந்து நம்ம மனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அந்த இடத்துல நடந்துகிட்டு இருக்குது. இப்போ நான் இன்னும் நம்ம வந்து மனம்னா என்ன அப்படின்னு நம்ம இன்னும் முழுசா போய் பார்க்கல. ஸோ ஆனால் அந்த கும்பல் எங்கெல்லாம் நீங்கள் கும்பல் பார்க்குறீங்களோ அங்கே வந்து ஆன்மா அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து ரொம்ப சாத்தியக்கூறுகள் வந்து ரொம்ப குறைவு. அதனால தான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, என்னைக்குமே வந்து நம்ம ஆன்மாக்குள்ளே போகணும் அப்படின்னா அது தனிப்பட்டதான். ஸோ அந்த குருவும் வந்து 1 to 1 அந்த 1 to 1 வந்து டைரக்ட் நம்மளுக்கு கொடுக்குறதுங்கிறது வந்து இந்தாங்க 1 கிலோ இந்தாங்க இதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு யாரும் எடுத்து உங்களுக்கு கொடுக்க முடியாது. குரு தன்னை உணர்ந்திருந்தாலும் ஓகேங்களா, அவர் என்ன பண்ண முடியாது அப்படின்னா சும்மா அந்த எடுத்து அப்படியே ஒரு பொருள் மாதிரி எடுத்து கொடுக்க முடியாது. அப்படி கொடுக்க முடியாது அப்படின்னா உலகத்தில் எல்லாருமே என்ன இருந்திருப்பாங்க, குருவா இருந்திருப்பாங்க உண்மையா. ஆனால் உண்மையில் வந்து அப்படி கட்டமைக்கப்படவில்லை. ஸோ இதை தான் வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இப்போ ஜீசஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவர் ஒரு ரொம்ப பெரிய மாஸ்டர் வந்து. ஆனால் அவர் கூடயே பார்த்தீங்கன்னா அவர் வாழ்நாள் மட்டும் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து 12 டிசைபிள்ஸ் இருந்தாங்க, சிஷ்யர்கள் இருந்தாங்க. கூடயே அவங்க தினமும் வந்து அவர் கூடயே வந்து என்ன பண்ணாங்க, அவர் கூடயே டிராவல் பண்ணாங்க. அவர் கடைசி இறுதி நாள் மட்டும் வந்து அவங்க கூடயே அவர்களோட 12 சீடர்கள் வந்து அவர் கூடயே இருந்தாங்க. ஆனால் ஒரு மாஸ்டர் டெய்லி வந்து அவங்களுக்கு வந்து அவரோட ஃபுல் ஆன்மாவை வந்து அவங்க கொடுக்க முயற்சி பண்ணி அவர் முழு எஃபோர்ட் எடுத்து ஜீசஸ் பண்ணாலும் அந்த 12 பேரில் எவ்வளோ பேர் ஜீசஸாக மாறினாங்க, உருவெடுக்க முடிஞ்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தரோட கிடையாது. இன்னைக்கு நம்ம ஜீசஸை பற்றி தான் 2000 வருஷமா பேசிட்டு இருக்கோமே தவிர அவர் 12 டிசைபிள்ஸ் வந்து ஜீசஸ் அளவுக்கு நம்ம வந்து இன்னைக்கு நம்ம வந்து பேசவே இல்லை. இதே தான் வந்து இப்போ புத்தர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அவரோட வாழ்நாள் அவர் ஞானம் அடைஞ்ச பிறகு வந்து அவரோட இறுதி நாட்கள் மட்டும் ஆயிரக்கணக்கான சீடர்கள் வந்து அவர் கூடயே டிராவல் பண்ணாங்க. அவர் எங்கெல்லாம் போறாரோ கூடயே பின்னாடி நடந்து போய்கிட்டே இருந்தாங்க. ஆனால் எவ்வளோ பேர் வந்து அந்த புத்தர் நிலையை வந்து அடைஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விரல விட்டு எண்ணலாம். அடைஞ்சாங்க, கண்டிப்பாக அடைஞ்சாங்க. ஆனால் வந்து விரல விட்டு எண்ணிடலாம். ஆனால் இன்னைக்கு அவங்கெல்லாம் நம்மளுக்கு யாருன்னு நமக்கு தெரியுமான்னு கேட்டிங்கன்னா நமக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா விஷயம் வந்து அவ்வளோ அப்படி இருக்குது, உள்ள வந்து அவ்வளோ நுணுக்கமாக வந்து இருக்குது. அதை அடையிறதே ரொம்ப கஷ்டம். அதை அடைஞ்சதை வந்து நம்ம இன்னொருத்தருக்கு கொடுக்குறது அப்படிங்கிறது வந்து அதோட ரொம்ப பெரிய கஷ்டமான ஒரு விஷயம். ஓகேங்களா? ஸோ உள்ள வந்து டிசைனில் உள்ள நம்ம ஏன்னா அந்த நிலைக்கு நம்ம வந்தால் தான் வந்து அதோட கஷ்டங்கள் நம்மளுக்கு புரியும். ஓகேங்களா? ஸோ விஷயங்கள் வந்து இப்படி இருக்குது.